டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதல்ல, அந்த ஆசைப்பட்டதுக்கு ஏதாவது படிச்சா தானே அந்த டாக்டர் ஆகுற கனவோ இல்ல இன்ஜினியர் ஆகுற கனவோ நிறைவேற போகும். படிக்கலன்னா டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, ஆஃப்டர் 12th கூட முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பல பேர் இருந்துட்டு இருக்கான். 10th முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா சயின்ஸ் குரூப் எடுத்தோன்னு தெரியாம ஒரு கூட்டம். சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னா, ஸ்கூல்ல மிஸ் சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, அதனால 10th அப்புறம் சயின்ஸ் குரூப் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே தெரிஞ்சுட்டே தான் இருப்பான். இது ஒரு வித்தியாசமான கேட்டகரி. இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கவன்னா எப்படி பார்த்தாலும் இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல பாஸ் ஆவதே கஷ்டம் நினைச்சிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் சயின்ஸ் குரூப். அந்த சயின்ஸ் குரூப்ல அவங்களுடைய டாப் மேஜர் சப்ஜெக்டான 12th ஜெனரல் மேக்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th சயின்ஸ் குரூப் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த கோல்டன் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். 12th மேக்ஸ் சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் 400க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடைய கட் ஆஃப் மார்க் வச்சுதான் நீ இன்ஜினியரிங் போறியா இல்ல நீட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ மெடிக்கல் போனாலும் எல்லாருக்குமே இந்த மார்க் தேவை. இந்த கட் ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பயாலஜி, இந்த 4 மேஜர் தான் உடைய கட் ஆஃப் மார்க் பண்ணுவாங்க. அதுல இன்ஜினியரிங் போனாலும் சரி, மேக்ஸ் போனாலும் சரி, சயின்ஸ் குரூப் முடிச்சிட்டு ஆஃப்டர் 12th அப்புறம் என்ன கிராஜுவேஷன் போனாலும் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட கண்டிப்பா முக்கியமா பார்ப்பாங்க. அது என்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸ். அந்த மேக்ஸ்ல நிறைய பேருக்கு மேக்ஸ்ல பாஸ் ஆகவே கஷ்டப்படுது. ஆனா ஒரு ஹிஸ்டரி சொல்லிட்டா, லாஸ்ட் இயர் 2025ல 12th ஜெனரல் மேக்ஸ்ல சென்டம் எடுத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? மேக்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டம்னு சொல்றேன், நீங்க என்னன்னா சென்டம் பத்தி பேசுறீங்களா? லாஸ்ட் இயர் உங்களோட சீனியர்ஸ் மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லா 11,568 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. 11,568 பேர் 12th மேக்ஸ்ல சென்டம் எடுத்திருக்காங்க. ஏன் உங்களால அந்த 11,568 பேர்ல ஒரு ஆள் ஆக முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு பெரிய கஷ்டம் ஆகல. நம்ம சொல்லக்கூடிய அந்த கோல்டன் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மட்டுமே போதுமானது. உங்களால கண்டிப்பா ஷுவரா 12th ஜெனரல் மேக்ஸ்ல சென்டம் ஷுவரா எடுக்க முடியும். ஜஸ்ட் பாஸே எடுக்க முடியல சார், நீங்க என்னன்னா சென்டம் பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு உங்க மனசுல ஓடுற அந்த விஷயம் எனக்கு நல்லாவே கேக்குது. பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் 40 days மட்டுமே தான் உங்க எக்ஸாம் இருக்கு. 40 நாள் வருஷம் ஃபுல்லா வீணா பண்ணியாச்சு. போன் நோண்டுறேன், சினிமாவுக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறேன், கேம் விளையாடுறேன், அது இதுன்னு வருஷம் ஃபுல்லாத்தையும் வீணாக்கிட்டேன். தயவு செய்து இந்த 40 நாளாவது உனக்காக நீ படிச்சேன்னா கண்டிப்பா மேக்ஸ்ல உன்னால சென்டம் எடுக்க. அப்படி 12th ஜெனரல் மேக்ஸ்ல நீ சென்டம் எடுக்கணும்னா ஒரு சில ட்ரிக்ஸ், அந்த ட்ரிக்ஸ நம்ம சொல்ல முடியாத ட்ரிக்ஸ நீ ஃபாலோ பண்ணாலே உன்னால ஷுவரா 12th ஜெனரல் மேக்ஸ்ல சென்டம். மொத்தம் சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 12 சாப்டர்ஸ். 12th ஜெனரல் மேக்ஸ்க்கு வால்யூம் 1, வால்யூம் 2 2 புக் இருக்கு. வால்யூம் 1 இருக்கட்டும், வால்யூம் 2. நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க, வால்யூம் 1 மட்டும் படிச்சா போதுமா சார், சென்டம் எடுத்துடலாமா அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் வால்யூம் 1 ஒமிட் பண்ணிட்டு வால்யூம் 2 மட்டும் படிச்சா, அப்படிலாம் கிடையாது. வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டும் சேர்த்து மொத்தம் நமக்கு 12 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 12 சாப்டர்ஸ்ல நான் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமானது. உங்களால சென்டமே ஸ்கோர் பண்ண முடியும். ஜஸ்ட் பாஸ்ல சென்டமே ஸ்கோர் பண்ண முடியும். 12 சாப்டர்ஸ்லயுமே உங்க புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸ் சம்மா இருக்கட்டும், புக் இன்சைட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கோல்டன் 5 மார்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு வந்துகிட்டே இருப்போது. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சாப்டர் வைஸா எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோம். முக்கியமான விஷயம், நான் ஒன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட்லயே நீ இன்னும் செலக்டிவா படிச்சுங்க. அப்படிலாம் படிச்சா கண்டிப்பா வரவே வராது. எல்லாத்தையும் தயவு செய்து ஒழுங்கா படி. இந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி செட் பண்ணிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும்ல. இந்த இம்பார்ட்டன்ஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 இயர்ஸா 12th பப்ளிக் எக்ஸாம் உடைய
கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி, ஆஃபர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுல ரிப்பீட்டடா வரக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆஃப்டர் த எக்ஸாம் ஒரு உதாரணம் சொல்லிட்டா, உனக்கு லாஸ்ட் இயர் 2025 மார்ச்ல 12th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் நடந்துச்சுல, 11,562 பேர் சென்டம் எடுத்திருக்காங்கல்ல, அவங்க எழுதுனா அந்த பப்ளிக் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல இருக்கிற 5 மார்க் எடுத்து டேலி பண்ணி பாரு. அப்படியே 10 5 மார்க் உங்களுக்கு வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். 12th ஜெனரல் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் இன்னர் இல்லாம, புக்லே இல்லாம ஒரு சில கொஸ்டின்ஸ் பப்ளிக்ல கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்பாங்க கேட்கக்கூடாது. ஒரு சில சாப்டர்ஸ்ல இருந்து அந்த மாதிரி சம்ஸ், அதாவது நம்ம புக்ல தான் இருக்கும், ஆனா அது ரிலேட்டிவா ஒரு ஓன் கொஸ்டினை கவர்மெண்டே கிரியேட் பண்ணி கேட்கதான் செய்வாங்க. அதனால அந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணிடாம நீ நல்லா பண்ணலாம். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாத. 12th மிஸ் பண்ணிடாத. வாழ்க்கை லைஃப் சயின்ஸ் ஒரு பசங்க நீ மேக்ஸ்ல செட்டம் எடுக்கிறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி திருப்பி அதே தான் நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோ. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. தயவு செய்து சம்ஸை போட்டு படிச்சு 40 நாள் நல்ல மார்க் எடுத்துக்கோ. நன்றி, வணக்கம்.